விருச்சிக ராசி. இந்த விருச்சிக ராசி அப்படின்னு சொல்லும்போதே அந்த கம்பீரம் இருக்கும். அந்த மாதிரி இவங்க எல்லா இடத்துலையும் அந்த கம்பீரம், அந்த தன்னம்பிக்கை, அந்த தைரியம் இதெல்லாம் நிறைந்தவங்களாக இருப்பாங்க. விருச்சிக ராசியில் விசாகம் 4ஆம் பாதம், அனுசம் 1 2 3 4 பாதம், கேட்டை 1 2 3 4 பாதம்லாம் இந்த விருச்சிக ராசியில் அடங்கும். இந்த விருச்சிக ராசி என்பவர்கிட்ட இருக்கிற மிகப்பெரிய ப்ளஸ்ஸே பார்த்திங்கன்னா தன்னால் எல்லாம் பண்ண முடியும், ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற அந்த தைரியம் தான் இவங்களுக்கு மிகப்பெரிய ப்ளஸ் அப்படின்னே சொல்லலாம். ரகசியங்களை அப்படியே யாருக்கிட்டையும் சொல்லாமல் காப்பாற்றக்கூடியவங்க. தன்னுடைய தொழில் ரகசியமாகட்டும், குடும்ப வாழ்க்கையாகட்டும், வெளிநபர்கிட்ட அதிகம் இவங்க பகிர்ந்துக்கவே மாட்டாங்க. அது உயிர் தோழனாக இருந்தாலும் வெளிநபர்கிட்ட அதிகமாக இவங்க பகிர்ந்துக்க மாட்டாங்க. தொழில் ரகசியங்களை வெளியில் சொல்லவே மாட்டாங்க இந்த விருச்சிக ராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். செவ்வாயோட ஆதிக்கத்தில் பிறந்ததுனால செல்வ செழிப்பை இல்லைனா கூட அந்த செல்வ செழிப்பை பெறுவாங்க. என்ன நல்ல ஒரு கூர்மையான அறிவு இருந்தாலும் ஒரு சில இடத்துல பார்த்திங்கன்னா கொஞ்சம் உணர்ச்சிவசப்பட்டு கோவப்பட்டு பேசக்கூடிய ஒரு மனநிலை இவங்களுக்கு இயல்பாகவே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். இந்த கஷ்டத்தை வெல்லக்கூடிய ஒரு மன உறுதி இயல்பாகவே இந்த விருச்சிக ராசி என்பவர்கிட்ட இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப நேர்மையாக இருப்பாங்க. எல்லா விஷயத்தையும் ரொம்ப நேர்த்தியாக செய்யணும் அப்படின்னு கொஞ்சம் ஆசைப்படக்கூடியவங்களும் இந்த விருச்சிக ராசி என்பவர்கள் தான். 10 ரூபா இருந்தால் கூட அதை எடுத்துக்கிட்டு கொஞ்சம் வெளியில் பயணம் போகணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நபர்களும் இந்த விருச்சிக ராசி என்பவர்கள் தான். ஒரு இடத்துல 1 மணி நேரம் கூட இவங்களால சும்மா உக்காந்துட்டு இருக்க முடியாது. ஏதாவது ஒரு வேலை, ஏதாவது ஒரு திங்கிங், ஏதாவது ஒன்று சாதிக்கணுங்கிற ஒரு எண்ணம் இயல்பாகவே இந்த விருச்சிக ராசி என்பவர்கிட்ட இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். கடினமான சூழ்நிலையை கூட மனதளவிலையும் உடல் அளவிலையும் ரொம்ப வலிமையாக அந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணி தைரியமாக சாதித்து கொள்ளக்கூடிய ஒரு நபர்கள் அப்படின்னா இந்த விருச்சிக ராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். சரி, இவங்களுக்கு நிறைய விஷயங்கள் தோணுது. இவங்களுக்கு எதிரிகள் இருந்தால் அவங்கள பழி வாங்குவாங்களா? ஏன்னா விருச்சிக ராசி என்பர்கள் ரொம்ப அமைதியாக தான் இருப்பாங்க. பாய்ந்தால் புலி அப்படின்லாம் சொல்லுவாங்க. இது நடக்குமா அப்படின்னு கூட ஒரு சிலர்லாம் கேட்டிருக்கீங்க. இந்த விருச்சிக ராசி என்பர்கள் பார்க்குறதுக்கு ரொம்ப அமைதியாக தான் இருப்பாங்க. ஆனால் ஒரு விஷயத்தை மனதில் நினச்சிட்டாங்க அப்படின்னா அதை அச்சீவ் பண்ணாமல் விட மாட்டாங்க. அதே மாதிரி ஒரு சில கெட்ட விஷயங்கள் நடந்துடுது, கண்ணுக்கு முன்னாடியே அவங்களுடைய தவறுது தெரியுது அப்படின்னா அவங்கள அந்த இடத்துல ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. பின்னாடி அவங்களுக்கான சந்தர்ப்பம் வரும்போது அந்த இடத்துல அதை சொல்லி காமிச்சிடுவாங்க இந்த விருச்சிக ராசி என்பவர்கள். இது இயல்பாகவே அமைஞ்சிரும். நீ அன்னைக்கு அதை சொன்னல அப்படிங்கிற மாதிரி அதை சொல்லிடுவாங்க. இது அவங்களோட இயல்பாகவே ஒரு சில இடத்துல இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப ஒரு புத்திசாலித்தனமான நபர்கள் நம்மளுடைய விருச்சிக ராசி என்பவர்கள் அப்படின்னு சொல்லலாம். தன்னுடைய தன்மானத்துக்கு, தன்னுடைய கௌரவத்திற்கு எந்த இடத்துலையுமே எந்த ஒரு இடர்பாடும் வரக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. கூர்மையான புத்தி திறன் உடையவங்க தான் இந்த விருச்சிக ராசி என்பர்கள். ஏன்னா இங்கு புதனுடைய நட்சத்திரமான கேட்டை நட்சத்திரமும் இருக்கிறதுனால நல்ல ஒரு புத்தி கூர்மை உடையவங்களாக இந்த விருச்சிக ராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். மற்றவங்களுக்கு இவங்க உதவுவாங்களா மாட்டாங்களா அப்படின்லாம் நீங்கள் கேட்கலாம். இவங்க மற்றவங்களுக்கு கட்டாயம் உதவுவாங்க. அந்த குணம் இயல்பாகவே இவங்ககிட்ட இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். வாரி வாரி வழங்குறதுல வள்ளலாகவும் இருப்பாங்க இந்த விருச்சிக ராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். சூழ்நிலைக்கு தகுந்தவாறு தன்னை மாற்றிக்கக்கூடிய ஒரு திறன் படைத்தவங்களாக இந்த விருச்சிக ராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். சரி, இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது, என்னென்ன மாற்றங்களை அவங்க சந்திக்க போகிறாங்க, என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக தான் இந்த வீடியோ உங்களுக்கு இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த மே மாதத்தில் ஒரு சில விஷயங்களில் இந்த விருச்சிக ராசி என்பர்கள் கட்டாயம் எச்சரிக்கையாக தான் இருக்கணும். இல்லை அப்படின்னா பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு முழிக்கிற மாதிரி தான் ஒரு சூழ்நிலை ஏற்படும். அதனால் ஒரு சில விஷயங்களில் இந்த விருச்சிக ராசி என்பர்கள் இந்த காலகட்டத்தில் கவனமாக தான் இருந்தாகணும். இந்த மே மாதம் முடிகிற வரையிலுமே கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். அது என்ன விஷயம் அப்படிங்கிறத இந்த வீடியோவோட இறுதியில் சொல்லியிருக்கோம். நம்மளுடைய விருச்சிக ராசி என்பர்களுக்கு இந்த மே மாதம் 2026 ஒரு தைரியமான ஒரு மாதமாக அமைந்திருக்கு. உத்தியோகத்துலேயும் சரி, வேலையிலையும் சரி, எல்லா இடத்துலையுமே தைரியமாக என்னால் முடியும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை, தைரியம், கம்பீரமான பேச்சு இது எல்லாமே இந்த காலகட்டத்தில் இவங்களுடைய செயலில் வெளிப்படும் அப்படின்னே சொல்லலாம். பெரிய வெற்றியை வருகின்ற நாட்களில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். வழக்கு விவகாரங்களில் இருக்கிறவங்களுக்கு கூட நல்ல ஒரு சாதகமான பலன் வருகின்ற நாட்களில் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். கடந்த மாதத்தில் இருந்த அந்த மனப்போராட்டம், மனக்குழப்பம் இதெல்லாம் விலகி நல்ல தெளிவோடு, ஒரு உற்சாகத்தோடு, ஒரு புது உத்வேகத்தோடு வருகின்ற நாட்களில் இந்த விருச்சிக ராசி என்பவர்கள் வர போறீங்க. குறிப்பாக பார்த்திங்கன்னா மே மாதம் 11ஆம் தேதியிலிருந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய லக்னாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் 6ஆம் வீட்டில் ஆட்சி பெற்று பலமாக அமர போகிறார்.
தன்னம்பிக்கையோடு வரக்கூடிய ஒரு காலகட்டம் நம்மளுடைய விருச்சிக ராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். எந்த இடத்துல வளைந்து கொடுக்கணுமோ அந்த இடத்துல வளைந்து கொடுப்பீங்க. இதுனா வரைக்கும் ஒரு சில இன்னல்களையும் பிரச்சனைகளையும் சந்திச்சுட்டு இருந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்களில் அந்த வளைவு நெளிவெல்லாம் சரியாகி நேராக உயர்ந்து நிற்க போகிறீங்க. நீங்கள் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமைய போகுது அப்படின்னு சொல்லலாம். நீதிமன்ற வழக்கு விவகாரங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்க போது சொத்து விவரங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் ஒரு சாதகமான பலனை பெறலாம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ரொம்ப நாளாக உங்களுடைய பூர்வீக சொத்தில் ஒரு சில பிரச்சனைகள் இன்னல்கள் ஒரு சிலெல்லாம் கோர்ட்டு வாசலில் கூட போய் நின்றுப்பீங்க. சாதகமான தீர்ப்பு வருமா, இந்த சொத்து நம்மளுடைய பேருக்கு மாறுமா அப்படிங்கிற ஒரு கவலையிலேயே கூட ஒரு சில விருச்சிக ராசி என்பவர்களாக இருந்திருப்பீங்க. இந்த காலகட்டத்தில் ஒரு சாதகமான தீர்ப்பு வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். மே மாதம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா சூரியனும் 7ஆம் வீட்லேயும் மே 14 அன்று சுக்கிரன் 8ஆம் வீட்லேயும் வந்து அமரும் போது நம்மளுடைய விருச்சிக ராசி என்பவர்களுக்கு நல்ல ஒரு சூப்பரான காலகட்டம் இது அப்படின்னு சொல்லலாம். குடும்ப விவகாரங்களை மட்டும் அடுத்தவங்க கிட்ட வெளிநபர்கிட்ட நீங்கள் வந்து சொல்ல வேண்டாம். பொதுவாகவே நீங்கள் சொல்ல மாட்டீங்க. ஆனால் இந்த காலகட்டத்தில் அதெல்லாம் சொல்கிறதுக்கான சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் வரும். ஒரு சில வாக்குவாதங்கள் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையாக போகிறது இந்த காலகட்டத்தில் இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு சில இடத்துல கர்வமாக நான் தான் எல்லாம் பண்ணினேன், நான் தான் எல்லாம் செஞ்சேன், நான் தான் எல்லாம் செய்கிறேன் அப்படிங்கிற சொல்லுவீங்க பார்த்தீங்களா, அதை மட்டும் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. நான் தான் எல்லாம் பண்ணினேன் அப்படிங்கிற ஒரு அந்த கம்பீரத்தோடு சொல்லுவீங்க பார்த்தியா, அது வந்து ஒரு சில இடத்துல பிரச்சனையாக முடியும். குறிப்பாக குடும்ப உறவுங்கிட்ட சின்ன சின்ன பிரச்சனையாக முடியறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. ஏன்னா செவ்வாய் வந்து உங்களுடைய லக்னத்திலேயே வந்து ஆட்சியாக அமரும்போது இந்த காலகட்டம் இந்த பொறுமையை இழக்கிற மாதிரி டக்குன்னு அடுத்தடுத்த இலக்குகளை நோக்கி போவீங்க. அதனால ஒரு சில பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் முடிந்த அளவுக்கு இந்த காலகட்டத்தில் இந்த விருச்சிக ராசி என்பர்கள் கொஞ்சம் அனுசரணையாக இருங்க. வேகத்தை விட விவேகம் இந்த காலகட்டத்தில் ரொம்ப முக்கியம். விவேகமாக யோசிச்சிங்கன்னா அந்த பொறுமை ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அதனால் பொறுமையாக ஒவ்வொரு விஷயத்திலையும் நீங்கள் இறங்குறது ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லலாம். மே மாதம் 11ஆம் தேதி அன்று உங்களுடைய லக்னாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் 6ஆம் வீட்டில் ஆட்சி பெற்று மேச ராசியில் வந்து அமர போகிறார். அலுவலகத்தில் உங்களுக்கு எதிராக ஒரு சில சூழ்ச்சி வேலைகள் நடந்தது இல்லையா, அதெல்லாம் நீங்களே கண்டுபிடிச்சிடுவீங்க. யாரெல்லாம் சூழ்ச்சி பண்ணனாங்க, எதெல்லாம் உங்களுக்கு எதிராக நடைபெற்றது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடுவீங்க. ஒரு சிலர் பதவி உயர்வுக்காக காத்துட்டு இருந்தீங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் பதவி உயர்வு கட்டாயம் இந்த மே மாதம் முடிகிறதுக்குள்ளே உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு அப்படின்னு சொல்லலாம். போட்டித் தேர்வில் எழுதிட்டு கூட ஒரு சிலர்லாம் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பீங்க. டிஎன்பிசியில் எழுதிட்டு சாதகமான வருமா, சாதகமான ஒரு பலன் கிடைக்குமா அப்படின்னு காத்துட்ருக்கக்கூடிய விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இந்த போட்டித் தேர்வெல்லாம் வெற்றி வெல்றதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு அமையும். அரசாங்க உத்தியோகமே கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக இந்த காலகட்டம் அப்படிங்கிறது நம்மளுடைய விருச்சிக ராசி என்பவர்களுக்கு எடுக்கிற விஷயங்கள் எல்லாமே சாதகமாக அமையக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு தான் அப்படின்னு சொல்லலாம். 8ஆம் வீட்டில் குருவும் சுக்கிரனுடைய சேர்க்கையும் இருக்கிறதுனால பழைய கடனெல்லாம் அடைச்சிட்டு ஒரு நிம்மதியான வாழ்க்கையாக வருகின்ற நாட்களில் இந்த விருச்சிக ராசி என்பவர்கள் வாழ போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம். வாரிசு இல்லாதவங்களுக்கு நல்ல ஒரு வாரிசு கிடைக்கும். வாழ்க்கை துணை மூலிமா ஒரு சில நல்ல விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் நடக்கும். அவங்க மூலிமா ஒரு சில பண உதவிகளும் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும் நீங்கள் கவனமாக இருங்க. ஈகோ வேண்டாம். ஒவ்வொரு விஷயத்துலையுமே ரொம்ப பொறுமையாக நிதானமாக இருங்க. அவசரப்பட்டு நீங்கள் இறங்குற காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாக அமையாது. அதனால் ஒவ்வொரு இடத்துலையுமே நிதானமாக இருங்க. குறிப்பாக குடும்ப உறவுங்கிட்ட வாழ்க்கை துணைக்கிட்ட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போங்க. தேவையில்லாத பிரச்சனைகள் பெருசாகிறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. கருத்து மோதல்கள்லாம் வரதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் வீண் விவகாரங்களில் கொஞ்சம் இந்த காலகட்டத்தில் அவாய்ட் பண்ணிக்கோங்க. கோபம் அதிகமாகிறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் அனுசரணையாக இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா உங்களுடைய ராசியில் 10ஆம் இடத்துக்கு அதிபதி வந்து சூரியன். அவர் வந்து 6ஆம் வீட்டில், அதுக்கப்புறம் மே 15க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா 7ஆம் வீட்டுக்கு மாற இருக்கிறார். உச்சம் பெற்ற கிரகங்களோடு கூட்டு சேரும்போது ஒரு சில இன்னல்கள் வரத்துக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. கூட்டாளிகளால் ஒரு சில ஈகோ பிரச்சனை வரும். வீட்லேயே கூட கணவன் மனைவி இருக்கீங்கன்னா சின்ன சின்ன ஈகோ பிரச்சனைகள்லாம் வரத்துக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் பொறுமையாக அந்த காலகட்டத்தில் இருக்கிறது இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லலாம். சுக்கிரன் 7 மற்றும் 12ஆம் இடத்திற்கு அதிபதி. அவர் 8ஆம் வீட்டில் வரும்போது அஷ்டம
அஷ்டமஸ்தானத்துக்கு வரும்போது திடீர்னு லாபம் கிடைக்கும். உங்களுடைய ரகசிய உறவுகள் இந்த காலகட்டத்தில் வெளியில் வரும். ஒரு சில விஷயங்கள்லாம் ரகசியமாக, தொழில் ரகசியம், குடும்ப ரகசியங்கள்லாம் வெளியில் சொல்லாமல் வச்சுட்டு இருப்பீங்க. அந்த ரகசியம் வெளியில் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை அமைந்துடும். வாழ்க்கை துணை மூலிமா ஒரு சில லாபங்கள் கிடைக்கும். அதன் மூலிமா ஒரு சில இன்னல் பிரச்சனைகளும் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது இந்த காலகட்டத்தில் இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய ராசிக்கு புதன் 8 மற்றும் 11ஆம் இடத்திற்கு அதிபதி. அவர் 7ஆம் வீட்டிலிருந்து 8ஆம் வீட்டுக்கு வரும்போது சூரியனும் அங்கு சேரும்போது தகவல் தொடர்பான விஷயங்களில் நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு அமையும் அப்படின்னே சொல்லலாம். குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 2 மற்றும் 5ஆம் இடத்திற்கு அதிபதி. அவர் 8ஆம் வீட்டுக்கு மிதுன ராசியில் வரும்போது அஷ்டம குருவாக அமரும்போது முதலீடுகளில் கொஞ்சம் கவனமாக இருங்க. பெருசாக எதையாவது தொழிலையோ வியாபாரத்துலேயோ முதலீடு போடுறீங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. மற்றவங்ககிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் முதலீடு போடுங்க. உங்களுடைய ஜனன ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். மேலே டிஸ்கிரிப்ஷனில் கூட ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு கூட கான்டாக்ட் பண்ணுங்கள். ஆன்மீக தொடர்பான முக்கியமாக வெளியில் எங்கேயாவது பயணம் செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு அமையும். எதிர்பாராமல் ஒரு சில இன்னல்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது அப்படின்னே சொல்லலாம். சனி பகவான் 3 மற்றும் 4ஆம் இடத்திற்கு அதிபதி. அவர் 5ஆம் வீட்டில் மீன ராசியில் இருக்கிறதுனால குழந்தைகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. சிந்தித்து செயல்படுங்க. குழந்தைகள் சுறுசுறுப்பாக இல்லாமல் கொஞ்சம் மந்த நிலையாக இருப்பாங்க. ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா அசையா சொத்து சம்மந்தமான பிரச்சனைகள் வரதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அனுசரணையாக இருக்கிறது இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு ரொம்ப நல்லது. குழந்தைங்கிட்ட பேசும்போது கூட கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது இந்த காலகட்டத்தில் நல்லது அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது எதிரிகளெல்லாம் பார்த்து பொறாமப்படுற மாதிரி ஒரு சில நல்ல விஷயங்களும் நடக்கும். உங்களுடைய தொழிலில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு அரசாங்க வேலையே கிடைக்கிறதுக்கான யோகம் இருக்குது. பதவி உயர்வுக்காக காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு அந்த பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கான யோகம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். வியாபாரிகளுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ஒரு கலவையான பலனை தரக்கூடிய காலகட்டமாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. குடும்ப உறவுங்கிட்ட சின்ன சின்ன ஈகோ பிரச்சனை வரும். கொஞ்சம் அனுசரணையாக இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். இந்த சூழ்நிலையில் ஒரு சில பரிகாரங்கள் செய்கிறது இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு நல்லது அப்படின்னே சொல்லலாம். திருமண வாழ்க்கையில் ஒரு சில இன்னல்கள் வரதுக்கான சூழ்நிலை இருக்குது. ஏன்னா 7ஆம் இடத்துல சூரியன் அமரும்போது ஒரு சில இன்னல்கள் வரும். கருத்து மோதல்கள் வரும். அதை குறையிறதுக்காக தினமுமே காலையில் எந்திரிச்ச உடனே சூரிய பகவானை வழிபட்டுட்டு அன்றாட வேலைகளை தொடங்குங்க. தினமுமே காலையில் எந்திரிச்ச உடனே ஓம் ஆதித்யாய நமக அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லி பாருங்கள்.